ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூவாக நடத்திட்டு வரோம். அதில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 3 பார்ட்டு கிட்ட ஒரு 30 கணக்கு நம்ம நடத்தியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது பார்ட். இதில் வந்து ஒரு 10 கணக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒன்று வேணா பார்க்கலாம். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக், இதிலிருந்து இருக்கக்கூடிய கணக்கு தான் நம்ம வந்து ஒன்று வேணா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முதல் கணக்கை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறான் அப்படின்னா, மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காது. இதான் வந்து கேட்குறாங்க. அதாவது மீசிமா அப்படின்னா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களை விட பெரிய எண்ணை விட, அதாவது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷாக, அது பெரியதாக இருக்காதா, சமமாக இருக்காதா, மடங்காக இருக்காதா, குறைவாக இருக்காதான் கேட்குறான். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணை விட ஒருபோதும் குறைவாக இருக்காது. டி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? அது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ 2, 4, 6, 8 இந்த 4 எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எது 8. சரிங்களா? ஸோ அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ இந்த எல்சிஎம் உடைய, ஓகே, இந்த 4 எண்களுடைய எல்சிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று 8ஆ இருக்கும், இல்லை 8ஐ விட அதிகமாக இருக்குமே தவிர ஒருபோதும் 8ஐ விட கம்மியாக இருக்காது. ஓகே, அது 8ஆ இருக்கலாம், 8ஐ விட அதிகமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சார் 8 விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் 8ஐ விட கம்மியாக இருக்காது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாமா? இதுக்கு எல்சிஎம் போட்டிங்க அப்படின்னா, ரெண்டாவது போட்டிங்க அப்படின்னா 1, 2, 3, 4, திரும்ப ரெண்டாவது போட்டிங்க அப்படின்னா 1, 1, 3, 2. பிறகு பார்க்கலாம். 2, 4, 4, 8, 8, 3, சரி, 2, 4, 4, 8, 3, 24. சரியா? ஸோ அப்போ 24 8ஐ விட பெரிய எண். சரிங்களா? ஒருபோதும் 8, அதாவது அந்த தொடரில் கூடிய பெரிய எண்ணை விட எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய எண்ணா இருக்காது. பெரிய எண்ணா இருக்கலாம், இல்லை அந்த எண்ணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவள் பெரியது, சமமானது, மடங்கு இது எல்லாமே வரும். குறைவாக மட்டும் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்காதுன்னு கேட்டிருக்கேன். அப்போது குறைவாக ஒருபோதும் இருக்காது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து தியரி மேக்ஸை வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம வந்து மேக்ஸை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒழுங்காக போட்டாலே தேரியில் கொடுக்கக்கூடிய மேக்ஸை நம்மளால ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்க. 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர் எனில் 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா வச்சு போடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தா நம்ம எப்பயும் வந்து ஃபார்முலா வச்சு இந்த கணக்கை வந்து போட மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து இந்த நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த கணக்கை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, தனி வட்டி, கூட்டு வட்டி எல்லாமே இந்த ஒரு நேர்மாறல் எதிர்மாறல் வச்சு நம்ம கணக்கை வந்து போட முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய அந்த டேஸில் வரக்கூடிய இந்த கணக்கு வந்து நேர்மாறல் எதிர்மாறல் டைப்பில் நான் போடுறேன். இந்த டைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வசதியாக இருக்கும். இல்லை சார், நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த D1 டேஸை வச்சு ஒரு கணக்கு வந்து போடுவாங்க, டேஸு மென்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா அதையே ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஏன்னா எதுக்காக இதை வந்து மாற வேண்டாம். ஆனால் இது வந்து அந்த நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு கணக்கு மட்டும், இந்த டைப்பில் வரக்கூடிய கணக்கு மட்டும் தான் உங்களால் கிளாரிஃபை பண்ண முடியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்துலேயுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அதாவது நீளம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாய் இருக்குது. அதை வந்து 6 ஆண்கள் 15 நாளில் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் இன்னொரு ஒரு சரி எப்படி சொல்றது, ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, 80 மீட்டர் ஒரு பாய் செய்யணும். அது என்ன பண்ணாங்கன்னா 6 பேர் வச்சு 15 நாளில் முடிச்சுட்டாங்க. அந்த பர்ஃபெக்டாக முடிச்சதுனால திருப்பி அவங்களுக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் வருது. ஓகேவா? அந்த கான்ட்ராக்ட்ல 256 மீட்டர் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை செய்யணும் அப்படின்னும் போது ஒரு பாயினை 16 ஆண்கள், சரியா, இது 116 ஆண்கள் வந்து இருக்காங்க இப்போதைக்கு. ஓகேவா? அப்படி 16 ஆண்களை வச்சு செய்யணும் அப்படின்னா எத்தனை நாள்ல செய்வாங்க? இதான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? அப்ப என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? அதாவது மீட்டர், பாய் நீளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், அடுத்தது வந்து பார்த்தா நாட்கள். எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 80 மீட்டர் நீளம் உள்ள பாயை வந்து செய்யறதுக்கு 6 ஆண்களுக்கு 15 நாட்கள் ஆகுது. அப்படின்னா 256 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க? இதான் வந்து கேள்வி.
சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து 3 அளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எப்போ மறக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணி தான் வந்து போட போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணி போடும்போது ஏதாவது 2 தான் நம்ம கம்பேர், 3த்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எதனா ஒரு பகுதியை மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீளத்தை மறைச்சிக்கிறேன். நீளத்தை மறைச்சிக்கும் போது அதாவது 6 ஆட்கள் ஒரு வேலையை செய்யறதுக்கு 15 நாட்கள் ஆகுது அப்படின்னா 16 ஆட்கள். அப்போ 6 ஆட்கள் ஒரு வேலை செய்யறதுக்கு 15 நாட்கள் ஆகுது. இப்போ 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அப்போ நாட்கள் இன்னும் நிறைய பேருக்கு கூடுதலா வந்து நிறைய பேர் வரும்போது அந்த வேலை என்ன ஆகும், இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்ப ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா நாட்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். சிம்பிளா சொல்லணும்னா 10 பேர் ஒரு வேலையை 10 நாள் செய்யறாங்க அப்படின்னா 20 பேர் என்ன பண்ணுவாங்க, 5 நாளே முடிச்சிடும். ஏன்னா இன்னும் 10 பேர் எக்ஸ்ட்ரா வராங்களா, அப்ப என்ன பண்ணுவாங்க, பாதி வேலை, அந்த வேலை வந்து பாதியா மாறிடும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்கள் எண்ணிக்கை என்ன ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்ப ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையத்தினால இதுக்கு பேர் எதிர்மாறல். அதாவது ஏறும்போது கூடவே சேர்ந்து ஏறினா அல்லது இறங்குனா அதுக்கு பேர் என்னது, நேர்மாறல். ஒன்று ஏறும்போது ஒன்று குறைஞ்சாலோ ஒன்று குறையும் போது இன்னொன்று ஏறினாலோ அதுக்கு பேர் எதிர்மாறல். எதிர்மாறலாம் ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நம்ம எடுத்து போடணும். அப்படி என்னது, 6 16 5 இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கலாம். 6/16 × 15 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம நீளத்தை மறைச்சோமா, இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஆட்களை மறைச்சிக்கலாம். எப்பவுமே கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய பகுதியை மறைக்கக்கூடாது. இதை மறைச்சிங்க அப்படின்னா நீளம் நாட்கள். ஓகேவா? 80 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பாயை செய்யறதுக்கு 15 பேர் 15 நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னா 256 மீட்டர். அப்போ நீளம் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80 மீட்டருக்கே 15 நாள் ஆயிருக்குன்னா 256 மீட்டருக்கு என்ன ஆகும், 100 நாளுக்கு மேல கூட ஆகும். சரியா? ஸோ அப்போ நீளம் அதிகரிக்கும் போது நாட்களும் அதிகரிச்சா இதுக்கு பேர் என்னது, நேர்மாறல். ஏன்னா ஒன்று அதிகரிச்சுனா அதோட தொடர்பு இன்னொன்றும் அதிகரிக்கிறது. இதுக்கு பேர் நேர்மாறல். நேர்மாறலாம் தலைகீழா வந்து போடணும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக நம்ம புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சம்மந்தமாக வந்து ஆல்ரெடி ஒரு 5 கணக்கு வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு சீரீஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாபிக் வைஸ் சீரிஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கணக்கு ஒரு 5 கணக்கு பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நான் வரும் நேர்மாறல். நேர்மாறலாம் தலைகீழ போட்டோம். எதிர்மாறல் என்ன பண்ணோம், 6/16 அப்படியே போட்டோமா, எதிர்மாறலாம். நேர்மாறலாம் என்ன பண்ணா இருக்கிறத தலைகீழ போட்டுக்கணும். அப்போ 80/256 256/80 அப்படின்னு போடணும். இப்போ என்ன பண்ணலாம், அடிக்க வேண்டியது அர்த்தம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 4 இப்போ வைக்கலாமா, நன்னாங்கு 16, இங்கே வரும் 6 24, நன்னாங்கு 16. இப்போ என்ன பண்ணலாம், 0 அடிக்கலாமா, 5 8 80 8 8 64. சரியா? அப்போ நீங்கள் 8 வச்சிங்கன்னா 1 4 4 2 4 8. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 2 2 I 2 10 1 5 5 3 5 5. அப்போ 6 3 தான் இருக்குது, 6 3 18. அப்போ 18 நாட்கள் என்னது, நாட்கள் தானே, அப்போ 18 நாட்கள். ஸோ அப்போது எத்தனை பேர் முடிக்க முடியும், 18 நாட்களை முடிக்க முடியும். ஆன்சர் ஆப்ஷன் டி, சாரி சி. ஓகே. ஸோ அப்போது 16 ஆண்கள் சேர்ந்து அந்த 256 மீட்டர் இருக்கக்கூடிய பாயை முடிக்கிறது எத்தனை நாள் இருக்கும், எத்தனை நாட்கள் ஆகும், 18 நாட்கள் ஆகும். சரி, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலை என்ன? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கணக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக போடலாம். முன்ன போட்ட அந்த நேர்மாறல் எதிர்மாறல் பேஸை வச்சு நம்ம இந்த கணக்கு போட போகிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் வரக்கூடிய ஒரு கணக்கு. ஓகேவா? ஸோ இந்த கணக்கை நான் எப்படி வந்து போட போகிறத நான் சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பருப்பு, ஓகே, ஒரு உளுத்தம் பருப்பு வந்து பார்க்குறேன் விற்கிறாங்க, 20% விலையை ஏற்றி விற்கிறாங்க. சரியா? அசல் விலையிலேருந்து 20% ஏற்றி வந்து விற்கிறாங்க. அசல் நமக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க, அசல் ப்ளஸ் 20% ஏற்றி எவ்வளோக்கு விற்கிறாங்க, 96 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? நம்ம அசல் என்னன்னு தெரியாது, நம்ம இங்கே அசலை வந்து 100ன்னு வச்சுக்கலாம், 100% வச்சுக்கலாம். அப்போ 100% ப்ளஸ் 20% சேர்த்திங்க அப்படின்னா 120%. 120%ன்றது தான் அந்த 96 ரூபாய். நமக்கு என்ன தேவை, அசல் தான் தேவை. அசல் எவ்வளோங்க, 100%. 120% 96 ரூபாய் அப்படின்னா 100% எவ்வளோ? ஓகேவா? இங்கே பாருங்க, பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு அப்படின்னா அமௌண்ட்டும் குறையும். இது சிம்பிளாக தெரிஞ்ச லாஜிக் தான். பர்சன்டேஜ் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேர்மாறல். ஒன்று குறையும் போது அதனுடைய தொடர்புடைய இன்னொன்றும் குறையுது அப்படின்னா இதுக்கு பேர் நேர்மாறல். நேர்மாறல் என்ன சொல்ல போன கணக்கில் தலைகீழாக போட்டுக்கும். அப்போ 120/100 100 / 120 × 96. ஓகேவா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இங்கே வந்து 6 2 12 I 2 10 1 6 6, இங்கே 1 6 6 மீதி 3 6 36
16×80. அப்போது எவ்வளோ அந்த உளுத்தம்பருப்புடைய அசல் விலை? 80 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஈஸியாக வந்து போடலாம். ஓகே, கணக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக போடலாம். நல்லா கவனிச்சிங்க. ஒரு உளுத்தம்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா 20% விலையேற்றி 96 ரூபாய் விற்கிறாங்க. அப்போ என்னன்னா அசல் 100%, 20% விலையேற்றிருக்காங்க. அப்போ 120% தான் எவ்வளோ? அந்த 96 ரூபாய். அதாவது 96 ரூபாயில் அசல் விலையும் இருக்கும், 20% ஏற்றினாங்க பற்றி, அது ரெண்டுமே சேர்த்து தான் 96 ரூபாய் வச்சுருக்காங்க. ஓகேவா? நம்ம 20%, அசல் 100%. அப்போ 120% தான் இங்கே 96 ரூபாய். அப்போ 100% என்ன வரும்? ஓகேவா? அப்போ நம்ம நேர்மாறில் வச்சு போட்டு போகிறோம். அடுத்த கணக்கு, 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம். சரியா? இது வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஆனால் இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் இந்த கணக்கை நம்ம வந்து போட முடியும். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ மைல் கிலோமீட்டர் ரெண்டுமே ஒன்றான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு வேறு. நம்ம இந்த கணக்கு என்ன தப்போம் அப்படின்னா 20:25. ஓகே, 20/25 போட்டு 5×25 4×20. அப்போ 4:5 போடும். அப்படி போட்டால் கணக்கு தப்பு. அதுதான் ஆப்ஷன் ஏ வச்சிருப்பாருங்க. நம்ம எல்லாருமே 20 மைல்களுக்கும் கிலோமீட்டர், மைலும் கிலோமீட்டரும் வேற வேற, அதாவது பேர் தான் வேற, தூரம் ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஓகேவா? என்ன சொல்ல புரியுதுங்களா? அதாவது மைல் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு வந்து மைல்னு சொல்லுவாங்க, இப்போ கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒன்று தான்ன்றதை நம்ம வச்சு போட்டுரும், ஆனால் வேற வேற. ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மைல் அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா 1.6 கிலோமீட்டருக்கு சமம். ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டருக்கு சமம். ஓகே, அப்போ 20 மைல் அப்படின்னா 20. ஏன்னா நம்ம வந்து சமப்படுத்தணும், ஏன்னா ரெண்டுமே கிலோமீட்டர். ஏன்னா விகிதம் அப்படின்னா இங்க பக்கம் மீட்டர்னா இங்கேயும் மீட்டர் இருக்கணும், இங்க கிலோமீட்டர்னா இங்கே கிலோமீட்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து லிட்டர்னா இங்கே லிட்டர், இங்க அடினா இங்கே அடி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணா, அவன் மைல் அப்படின்னா மைலும் மாற்றணும், கிலோமீட்டர் அப்படின்னு கிலோமீட்டரா மாற்றணும். எப்பயுமே சிறிய அழகாக தான் நம்ம வந்து மாற்றி வைப்போம். இப்போ ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரேஷியோவில் போனோம் என்ன பண்ணோம், ரெண்டுத்தையுமே நிமிடமாக மாற்றத்தான் எளிமையாக இருக்கும். அப்போது குறைவான அழகு தான் மாற்றணும். அப்போது இங்கே ஒரு மைலுக்கு 1.6 கிலோமீட்டர். சரி, அப்போ இதுதான் வந்து குறைவான அழகு. அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம கிலோமீட்டராக மாற்றின பிறகு தான் வகுக்க முடியும். சரியா? அப்போ ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டர் அப்படின்னா 20 மைல் எவ்வளோ? இங்கே 1.6 போட்டிங்க அப்படின்னா 12க்கு 2 மீதி 1, 1 2 2 3 320 வருமா? இங்கே ஒரு சாணம் பிடிச்சா 32. அப்போ 32 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர். ரெண்டுமே இதுவே பொதுவான வாய்ப்பாடு வகுப்படாது. அப்போ விகிதம் எவ்வளோ? 32:25 இருக்கா பாருங்க. இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஓகேவா? இந்த கணக்கு நம்ம வந்து பார்த்தா ரொம்ப ஈஸின்னு நினச்சி போடுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எதனா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்தது இதில் ஞாபகம் வச்சு என்ன அப்படின்னா, ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டர். இது நிறைய போயிட்டே இருக்கும், 1.602 ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக 1.6 ஞாபகம் வச்சு. ஓகேவா? அடுத்த கணக்கு, இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய வந்து நம்ம இந்த கூகுள் மேப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து மைலில் தான் காட்டும். இவ்வளோ மைல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இவ்வளோ மைல்ஸ் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அது கிலோமீட்டர் கணக்குனா ரொம்ப தூரம் போகும். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். 20, அதாவது 25 AB3C, 100 A2BC, 125 ABCயின் மீபோகா காண்க. மீபோகா அப்படின்னா என்ன அப்படின்னா HCF. சப்போஸ் உங்களுக்கு மீபோவானா தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எக்ஸாமில் இங்கிலீஷ் வெர்ஷனும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஒன்று HCFன்னு கொடுப்பாங்க, அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? GCD. ஒன்று HCFன்னு கொடுப்பாங்க, இல்லை அது GCDன்னு கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் தான் என்ன பண்ணணும், லெட்டர்ஸை பார்க்கணும். சரியா? அப்போ நம்பர் அப்படின்னும் போது இங்கே 25 இருக்குது, இங்கே வந்து 100 இருக்குது, இங்கே வந்து 125 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 25 100 125 இதுக்கு நம்ம HCF எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 25. ஏன்னா மூணுமே 25ஆம் வாய்ப்பால் வகுப்படும். இது நமக்கு வந்து போட்டு பார்க்க அவசியம் பார்க்கும்போது இது வந்து ஓர் 25, இது 4 25, இது I 25. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1 வந்ததுனால அதுக்கப்புறம் HCF வராது. அப்போ அதனுடைய HCF என்னது? 25. அப்போ 25 வராமல் என்ன இருக்கா பாருங்க, இது 25, இது 25, இது 25, இது 5 கியூப். 5 கியூப்னா வரும் 125 வந்துடும். அப்போ இந்த ஆன்சர் வராது. அப்போ இது ரெண்டு என்ன ஒன்று தான் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுக்குகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ABCலாம் இருக்குது. அப்போ A எல்லாத்துலையும் இருக்கான்னு பாருங்கள். A எல்லாத்துலேயும் இருக்குது. குறைந்த அடுக்கு எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து A, இங்கே A2, இங்கே A. இதில் எது குறைந்த அடுக்கு? A. அடுத்தது B பாருங்கள், இங்கே B3, இங்கே B,
இங்கே பி, அப்போ குறைந்தது பி தான். இங்கே சி, இங்கே சி, இங்கே சி, அப்போ சி தான். அப்போ 25 ஏபிசி எங்கே இருக்குன்னு பாருங்க. இதோ இதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா HCF இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல் எண்களை வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எழுத்துக்களை அடுக்கில் வச்சுக்கும் போது அடுக்கில் குறைவான அடுக்கு தான் HCF-ஆக இருக்கும், அதிகமான அடுக்கு தான் LCM-ஆக இருக்கும். ஓகே, நான் வச்சு அடுத்தது அடுத்த கணக்கு பார்க்கலாம். கணக்கு ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் கணக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? நம்ம வீட்டுடைய கிளாரிட்டிக்கு இவ்வளோ தான் கிடைக்குது. சரியா? சரி, ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. நண்பகல் 12 மணிக்கு நான் கூட நவுந்துக்கிறேன், நான் கூட ஃப்ரேமில் நிற்க தேவையில்ல, இப்படி நிற்கிறேன். நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 0-ஐ விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். வெப்பநிலை மணிக்கு நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 0-ஐ விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை 0-ஐ விட 12 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா நண்பகல் அப்படின்னும் போது அது நண்பகல் கண்டிப்பாக வந்து சூரியன் இருக்கும், அப்போ வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து சாயந்தரம் வர 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 நைட்டு வர வர என்ன ஆட்டோமேட்டிக்காக டிகிரி செல்சியஸ் குறையும். இது வந்து பாலைவனமாக இருக்கும் இல்லையா? சரி, பாலைவனம் பாருங்க, நம்ம என்ன சொல்லக்கூடியது, இந்த துருவ பகுதி சொல்ல பற்றி அந்த இடத்துல தான் வந்து மைனஸ்லாம் போயிடும் வெப்பநிலை. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைஞ்சிட்டே வருதான். அப்படி குறையும் போது அதாவது -12 டிகிரி செல்சியஸ் வந்து எப்போ வரும் தான் கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு வரும் தான் கேட்குறாங்க. இது நம்ம சிம்பிளாக போடக்கூடிய கணக்கு தான். இதை நான் போடணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நண்பகல் அப்படின்னும் போது 12 PM. ஓகே, 12 PM எவ்வளோ இருக்குதான்? 18 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து 3 டிகிரி வந்து குறைச்சிட்டே வரும். 18க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12, அதுக்கப்புறம் வந்து 9, அதுக்கப்புறம் வந்து 6, 3, 0 டிகிரி வரும். அதுக்கப்புறம் 3, -3, -6, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? -6க்கு அப்புறம் -12, சரி, -9, -12. சரியா? அப்போ 12 மணிக்கு இருக்கும். அப்புறம் இது 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9, 10. அப்போ நைட்டு 10 மணிக்கு தான் என்ன ஆகும்? -12 டிகிரி செல்சியஸ் வரும். -10, சரி, நைட்டு 10 மணி இருக்கா? 10 PM. இங்கே பாருங்க 10 AM 10 PM இருக்குது. ஓகே, எடுத்தோடனே 10ன்னு போட்டு அப்படியே போட்டக்கூடாது. சரிங்களா? இங்கே நம்ம தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா 10 மணி AM என்ன அர்த்தம்னா காலையில் 10 மணி. நம்ம காலையில் 10 மணிங்கிறது நைட்டு 10 மணி. சரியா? அப்படி தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி, 10 PM. பிற்பகல்னா நைட்டு. ஓகே, ஏன்னா நண்பகல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து AM PM கொடுக்க வெறும் 12 மணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் முன்னாடி நண்பகல்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. நண்பகல்னா அது வந்து 12 PM, நள்ளிரவுனா தான் 12 AM. ஓகே, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. அப்போ 12 PMக்கு அப்புறம் 1 PM தான் ஆரம்பிக்கும். 1 PM, 2 PM, 3 PM அப்படியே ஆரம்பிச்சு 10 PM தான் வருது. ஓகேங்களா? இது அப்படியே நீங்கள் போட்டு வந்தாலே போதும். இது வந்து நீங்கள் கணக்கெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. இது நம்ம லைஃப்பில் போடக்கூடிய கணக்கு. அப்படியே என்ன பண்ணுவோம்? 3 கழிச்சு வந்தாலே போதும். சரியா? ஓகே, அடுத்த கணக்கு. இது நிறைய பேர் வந்து இது ஃபார்முலாலாம் கூட இருக்குது, அதெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. எல்லா கணக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும் அவசியம் கிடையாது. ஒரு சில கணக்குலாம் ஃபார்முலாவே போடலாம், சரி, கேஷுவலாகவே போடலாம். சரிங்களா? இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி எல்லா டைமும் ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட்டு கணக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சில டைம் என்ன பண்ணலாம்? கேஷான ட்ரெஸ்ஸோட போட்டு எடுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் 6050 ஆகிறது எனில் அசலை காண்க. ஒரு அசல், அந்த அசல் என்றது கொடுக்கல, அந்த அசல் வந்து 2 வருஷத்துக்கு 10% கூட்டு வட்டி தரும்போது மொத்தமா எவ்வளவு கிடைக்குது? 2 வருஷத்துக்கு அப்புறம் 6050 கிடைக்குது அப்படின்னா அசல் என்ன தான் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? இங்கே ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா டோட்டல் அமௌண்ட். இது ஏன் நான் எல்லாத்தையும் எழுதி போடுறேன் அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்காக நான் எழுதி போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? அசல் வந்து தெரியாது, இதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா n வந்து 2 இயர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா R வந்து 10%. டோட்டல் அமௌண்ட் ஏ எவ்வளோ? 6050 ரூபா. இப்போ நம்ம தெரிஞ்ச வேலைச்சு போகலாமா? P நமக்கு தெரியாது. அப்போ 1 + R நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை 100ஆல் கூட்டி 100ஆல் வகுத்துப்போம். எத்தனை வருஷத்துக்கு அத்தனால பெருக்கிப்போம். இங்கே 2 வருஷம் கேட்டிருக்காங்க, அப்போது 10% கொடுத்துருக்காங்க. 10% 100ஆல் கூட்டினா 110 / 100.
2 வருஷம் போது 2 வாட்டி. அப்போ 110 டிவைடட் பை 100 இன்ட்டு 110 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டு 6050 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே அடிக்கடி அடிச்சுக்கலாமா? 0க்கு 0 காலி மீதி பி. இது தெரியாத வழி, இது இங்கே இந்த தெரியாத வழி இங்கே வச்சுங்க. தெரிஞ்ச வழி என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு கனெக்ட் போச்சு அப்படின்னா ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வகுத்துல இருக்கிறதுலாம் பெருக்கல் ஆகிடும். அதாவது கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய கீழே வந்துடும். அப்போது 6050 இன்ட்டு 100, ஏன்னா இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 10 100 டிவைடட் பை இங்கே 11 இன்ட்டு 11. யார் இதை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கணும், 11 இன்ட்டு 11 121 போன அவசியம் கிடையாது. அப்படியே வச்சு மொத்தமாக அடிச்சுட்டு கடைசியாக பெருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி என்ன வரும், ஒவ்வொரு 11 11 இங்கே அடிச்சுன்னா என்ன வரும், I11 55 மீதி 5 I11 55 0. திரும்ப 11 படிச்சுன்னா I11 55 0. அப்போ 50 50 இன்ட்டு 100 5000. ஸோ அப்போ அசல் எவ்வளோ 5000. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 7 சென்டிமீட்டர் பக்க உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க. கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம அந்த கணக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, 7 சென்டிமீட்டர் பக்க உள்ள ஒரே மாதிரி கனசதுரங்கள். ஏழு சென்டிமீட்டர் இது மாதிரி வந்து 2 கனசதுரம் இருக்கு. இது ரெண்டு என்ன பண்றாங்கன்னா ஒன்னா மெர்ஜி பண்றாங்க. மெர்ஜி பண்ண என்ன ஆகும், இப்போ 2 கனசதுரம் அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, திருப்பம் அதே யூஸ் பண்ண அதே பாக்ஸ் தான். சரியா? அதாவது இந்த பாக்ஸ் நான் வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 50 ரூபா நான் இப்படியாச்சும் எடுத்தாகணும். ஓகேங்களா? இதுக்காச்சும் இது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் கூட அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரிங்களா? அதாவது நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வாங்கிட்டு சொன்னது இது நான் கேட்டது, ஆனால் அவர்கள் எனக்கு தந்ததுன்னு சொல்கிற மாதிரி இது. சரியா? நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு வேலையை விட்டா என்ன பண்ணுவாங்க, இந்த ராமனுக்கு ஒரு அனுமார் கிடைச்ச மாதிரி என்ன பண்ணுவார், ராமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு செடி எடுத்து வரணும். சஞ்சீவி மலையில் ஒரு செடி எடுத்து வரணும். ஆனால் என்ன பண்ண நம்ம அனுமர் சஞ்சீவி மலையே எடுத்து வந்துடுவார். சரி, அதே மாதிரி தான் நம்பாளுங்களாம் நம்ம கேட்டதுக்கு மாட்டாங்க, வேற என்ன வாங்கிட்டு வந்துருவாங்க. சரியா? சரி, ஓகே, அது என்னோட காசு இருக்கட்டும். சரியா? அதையே நான் கூட சொல்லிட்டு இப்போ அதாவது 7 சென்டிமீட்டர் கனல உள்ள 7 சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள ஒரு கனசதுரம். ஓகே, இதான் கனசதுரம். அதே மாதிரி 2 கனசதுரம் ரெண்டுமே ஒரே அளவு தான். இது 2 ஒரே அளவு இல்லை, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓரளவுக்கு தான் நம்ம லிமிட்டாக தான் ஆட் பண்ண முடியும். சரியா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, ஒரு கன செவ்வகமா மாறுது. 2 கனசதுரங்களை ஒன்னா இணைக்கும் போது 2 ஒரு கனச்செவ்வகம் மாறுது. அப்படி இந்த புதிய கனச்செவ்வகத்துடைய மொத்த புறப்பரப்பு கேட்கறாங்க. மொத்த பரப்பு அல்லது மொத்த புறப்பரப்பு 2 நாளும் சேம் தான். சரிங்களா? சோ அப்ப அப்படி நம்ம இது சேர்ந்தா எப்படி ஆகும், இப்படி ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்படி மாறும்போது இது வந்து 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு பக்கவாட்டில் தான் இணைக்கிறாங்க. மேலே கீழே பக்கவாட்டில் இணைக்கும் போது 7 + 7 என்னவும் 14 சென்டிமீட்டர். சரியா? ஆனால் ஹைட்டும் லெங்க்த்தும் மாறாது. ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, இது ஒரு 7 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரம், இது ஒரு கனசதுரம். ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்கும் போது என்னவா மாறுது, ரெண்டுத்தையும் ஒரே கையில் பிடிக்க முடியாது. இது ஒரு 7, இது ஒரு 7, என்ன ஆயிடுச்சு, 7 7 14 ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இது சேர்த்து இப்படி 2ஆ சேர்த்தாலுமே நீளம் மட்டும் தான் மாறுதே தவிர உயரம் அதே. பிரிக்கும் போது என்ன உயரம் இருந்துச்சோ அதே தான் சேர்க்கும் போது இருக்கு. அதே மாதிரி பாருங்க அகலம், இது அகலம், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. பிரிக்கும் போதும் சேர்க்கும் போதும் அகலமும் உயரமும் மாறாது, நீளம் மட்டும் தான் அதிகரிக்கும் டபுள் மடங்கா. சரியா? ஸோ அப்போ அகலம் உயரம் என்னவா இருக்கும், அதே 7 சென்டிமீட்டர் தான். ஏன்னா பக்கத்தில் தானே வரப்போகுது. அப்போ உயரமும் 7 சென்டிமீட்டர் தான், அகலமும் 7 சென்டிமீட்டர் தான். சரியா? அப்போ புதிய வடிவத்துடைய அலகு நம்ம தேவை. ஏன்னா மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. ஸோ மொத்த பரப்பு அல்லது மொத்த புறப்பரப்புனா என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 × LB + BH + HL. LB + BH + HL. ஓகேவா? அதாவது எல்லாமே 2 2ஆ வரும். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ அப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நமக்கு ஆல்ரெடி லெங்த் எவ்வளோ 7 சென்டிமீட்டர், பி எவ்வளோ, சாரி லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். சாரி, ஏன்னா லெங்த் தான் பெருசு, லெங்த் 14 சென்டிமீட்டர், பி வந்து 7 சென்டிமீட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, 2 × L × B. எல் எவ்வளோ 14, 14 7
17 70 4 28 70 + 28 98 ப்ளஸ் அடுத்து பி இன்ட்டு ஹெச். இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி மூலம் பெருக்கூடாது, அப்படியே ஃப்ளோவில் பெருக்கிட்டே இருக்கணும். சரியா? பெருக்கல் வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா வாய்ப்பாடு எடுத்து படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ பி இன்ட்டு ஹெச், பி எவ்வளோ 7, ஹெச் வந்து 7 7 49 ப்ளஸ் ஹெச் எவ்வளோ, ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 7, எல் வந்து 14, அப்போ 14 அதே 98 தான். ஓகேவா? இப்போ நம்ம கூட்டினா அப்படின்னா 98 98 98 100 100 200 200 4 போச்சு 196 196 கூட 49, இதில் வந்து 4 பார்த்தீங்கன்னா 200 245. சரியா? 245. அப்போ 245 டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா 200 200 400 40 40 80 5 5 10. அப்போ 400 + ஒரு 80 480 + ஒரு 10 490. அப்போ 490 என்னது இது? மொத்த பரப்பு. அப்போனா வந்து என்னது கேட்குறாங்க? சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பரப்பு அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதிய வடிவத்துடைய கன அளவு, அதே மாதிரி இந்த 7 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு. இது ரெண்டும் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இந்த புதிய அளவு திரும்ப LBH கொண்ட இதனுடைய கன அளவு, அதாவது கனச்செவ்வகத்தின் கன அளவு 7 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு. இது ரெண்டுத்தையுமே நீங்க கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 ஆகும், 4 ஆண்டுகளில் 7920 ஆகும் மாறுகிறது எனில் அசலை காண்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட அசல் எனக்கு கொடுக்கல, அது 8 வருஷத்துல இவ்வளவு அமௌண்ட் ஆகுது. அதே மாதிரி 4 வருஷத்துல இவ்வளவு அமௌண்ட், 6 வருஷத்துல இவ்வளவு அமௌண்ட், 8 வருஷத்து 6 வருஷத்துல 4 வருஷத்துல மாறுது அப்படின்னா இதனுடைய அசல் என்ன கேட்குறாங்க. சரியா? ஓகே, நல்லா கவனிச்சிங்க. 6 இயர்ஸ், 6 இயர்ஸ்ல வந்து 8880 ஆகுது, 4 இயர்ஸ்ல 7920 ஆகுது. சரியா? அப்போ நம்ம கழிச்சா 2 இயர்ஸ் கிடைக்குமா? அப்போ 2 இயர்ஸ்க்கு உண்டான வட்டி கிடைக்கும். ஏன்னா இதுலேயும் அசல் ப்ளஸ் வட்டி இருக்க போது, இதுலேயும் அசல் ப்ளஸ் வட்டி இருக்க போது. ஓகே, இதுலேயுமே மொத்த தொகை தான். ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா அசல் மாறுது அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தா இருக்க போகுது. அப்போ 6 வருஷத்துக்குண்டான மொத்த தொகை, 4 வருஷத்துக்கான மொத்த தொகை. ஸோ அப்போ அசல் மாறாது, வட்டி தான் மாறிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா அப்போ 2 வருஷத்துக்குண்டான வட்டி தொகை நமக்கு கிடைச்சிருமா? அப்போ அதை கழிங்க பார்க்கலாம். 0 8ல் 2 போச்சுன்னா 6, 18ல் 9 போச்சுன்னா 9, 960. சரியா? அப்போ 2 வருஷம் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம 4 வருஷம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த 4 வருஷத்துக்கு உண்டான மொத்த தொகையிலேருந்து வட்டி தொகை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அசல் கிடைச்சிரும். சரியா? அப்போ 960 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 900 900 1800, 60 60 பார்த்தீங்கன்னா 120, 1800 1920. ஓகேவா? ஸோ 1920. இப்போ 4 வருஷத்துக்கு உண்டான வட்டி தொகை. அப்போ நல்லா கவனிச்சிங்க, 4 இயர்ஸ்க்கு உண்டான மொத்த தொகை நமக்கு எவ்வளவு தெரியும்? 7920. சரிங்களா? இப்போ அந்த 4 இயர்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவு இருக்கு? 1920 கழிச்சு மீதி எவ்வளவு இருக்கு? 6000. அப்போ இந்த 6000 தான் என்னது? அசல். ஓகேவா? ஸோ அப்போ 6000 எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு சீரான பகடியை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது 3 மடங்கு பெறுவதற்கு நிகழ்தகவு காண்க. சரிங்களா? ஒரு சீரான பகடியை வந்து உருட்டுறாங்க, அப்படி உருட்டும் போது இரட்டை எண் ஒன்று, அதாவது 2 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் பாருங்க, இரட்டைப்படை எண், அதாவது 2 4 6 8 அப்படி வரக்கூடிய எண்ணா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அல்லது 3 மடங்கு, 3 6 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 12 இந்த மாதிரி வரக்கூடிய எண்களை வந்து கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீரான பகடை, ஒரு பகடை தான் உருட்டுறாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒரு சீரான பகடை உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பகடை அப்படின்னா இதான் டைஸ், இதான் நம்ம பகடைன்னு சொல்லுவாங்க. இந்த பகடை நம்ம உருட்டுறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். அப்போ மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 6. சரியா? அப்போ மொத்த வாய்ப்பு என்ன வரும்? 1 2 3 4 5 6. மொத்த வாய்ப்புகள் எத்தனை? ஒரு பகடை ஊட்டும் போது 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். அப்போ மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 6. ஓகேங்களா? இது வந்து NF அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபார்முலாவோட போக தேவையில்ல. மொத்த வாய்ப்புகள் 6. நமக்கு தேவையான வாய்ப்புகள் எத்தனை? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இரட்டை எண் என்ன வரும்? 2 4 6 3 வாய்ப்பு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்குலது 3 அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 3 6 வரும். சரியா?
2த்துல 6 ரொம்ப 1 போட்டால் போதும். அப்போனா வரும் இங்கே 3 + 1. அப்போ மொத்தமாக வந்து பார்த்தா 4 வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு தேவையான வாய்ப்பு 4, மொத்த வாய்ப்பு 6, அழிச்சு அப்படின்னா 2/3. சரியா? அப்போ 2/3 எங்கே இருக்குது? இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, முடிஞ்சு போச்சு. இங்கே அல்லதுன்னும் போது ஏதாவது ஒன்று தான் போடணும், ரெண்டுமே நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டுத்தையுமே ஒன்றுத்திலே கேட்டிருக்காங்க. இரட்டையை விழும்போது பார்த்தோன்னா 2, 4, 3, 6 ரெண்டுத்தையுமே நம்ம வந்து 2 6 போன அவசியம், ஏதாவது ஒரு 6 போட்டால் போதும். சரிங்களா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2/3. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பதில் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இந்த பார்ட் 4 வந்து நம்ம இதோட முடிக்கிறோம். சரியா? ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் பார்க்க தான் எந்த பலனும் வரப்போகிறது கிடையாது. கொஸ்டின் எழுதி அதுக்குள்ள ஆன்சர் எழுதிங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பயன்படுத்த தான் நம்ம இங்கிலீஷும் சேர்த்து கொடுக்குறோம். ரெண்டுத்தையும் வந்து பயன்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 40 மேக்ஸ் நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸில் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.